Hello guys, welcome to my channel. Fundamental Rights Part 2 பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். லாஸ்ட் வீடியோவில் ஆர்டிகல் 12 வரைக்கும் முடிஞ்சிருக்கும். இந்த வீடியோ ஆர்டிகல் 13. Article 13 deals about judicial review. So all laws that are inconsistent with or in derogation of any fundamental right shall be void அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எந்தெந்த லாஸ் ஆர்டிகல்ஸ் எந்தெந்த லாஸ்லாம் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வயலேட் பண்ணுற மாதிரி இருக்கோ அது எல்லாமே வந்து வேலிட் கிடையாது, இன்வேலிட் அப்படின்னு சொல்கிறது ஆர்டிகல் 13. ஸோ ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணலான்ற ஒரு ரைட்டை கொடுக்குறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 13. சுப்ரீம் கோர்ட் வந்து ஆர்டிகல் 32 படியும் அண்ட் ஆல்சோ ஆர்டிகல் 226, அதாவது இப்போ ஸ்டேட் ஹைகோர்ட்னா ஆர்டிகல் 226, சுப்ரீம் கோர்ட்னா ஆர்டிகல் 32. இந்த ரெண்டு ஆர்டிகல்ஸ் மூலமாகவும் ஜுடிஷியல் ரிவ்யூன்ற பவர் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு கிடைக்குது அப்படின்ற பாயிண்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லா, ஆர்டிகல் 13 லான்ற வேர்டை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதை வந்து பார்த்திங்கன்னா ஆல் லாஸ் தட் ஆர் இன்கன்சிஸ்டன்ட் வித்துன்னு தான் ஆரம்பிக்கும். ஸோ லா அப்படின்றது என்னென்ன லாஸ்லாம் வந்து இதில் அடங்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா லாஸ் enacted by legislature, லாஸ் enacted by legislature, ஆர்டினன்ஸ் இப்போ வந்து நம்ம லெஜிஸ்லேச்சரில் க்ரியேட் பண்ணுற லாஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆர்டினன்சஸ் பிரசிடெண்ட் ஆர் கவர்னர் வந்து promulgate பண்ணுற ஆர்டினன்சஸ் அண்ட் ஆல்சோ எக்ஸிக்யூட்டிவ் லெஜிஸ்லேஷன், ஆர்டர், பைலா, ரூல், ரெகுலேஷன் ஆர் நோட்டிஃபிகேஷன், இது எல்லாமே வந்து லாஸில் வரும். எக்ஸிக்யூட்டிவ் லெஜிஸ்லேஷன், ஆர்டர், பைலா, ரூல், ரெகுலேஷன் ஆர் நோட்டிஃபிகேஷன் அண்ட் ஆல்சோ கஸ்டம் ஆர் யூசேஜ் ஹேவிங் த ஃபோர்ஸ் ஆஃப் லா. எதெல்லாம் லா அப்படின்றதுக்கான ஒரு ஃபோர்ஸ் வச்சுட்ருக்கோம், ஒரு பவர் வச்சுட்ருக்கோம், அது எல்லாமே லா அப்படின்ற டேர்முக்கு கீழே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னலாம் வரும்? லாஸ் enacted by legislatures, ordinances, executive legislation, order, bylaw, rule, regulation or notification, custom or usage having the force of law. இதெல்லாம் ஆர்டிகல் 13. ஸோ ஓகே, ஆர்டிகல் 13ன்றது doesn't define a constitutional amendment act as a law. இந்த லான்ற டேர்முக்கு கீழே கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வராது அப்படின்னு சொல்லி சிலர் வந்து சொன்னாங்க. பட் சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் கேன் பி சேலஞ்ச்ட் ஃபார் violating and fundamental right that forms a part of basic structure of constitution. இப்போ வந்து ஃபண்டமெண்டல் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்து ஆர்டிகல் 13க்கு கீழே வராதுன்னு அவங்களாம் சொன்னாங்க, சிலர் வந்து சொன்னாங்க. பட் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனை வந்து வயலேட் பண்ணுற மாதிரி ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இருந்தது அப்படின்னா அந்த கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஜுடிஷியல் ரிவ்யூக்கு கீழே வரும் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம் ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படின்ற ஒரு ஆக்டை. ஒரிஜினலாக இது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டாக இருந்தது. ரைட் டு ப்ராப்பர்ட்டின்றது ஆர்டிகல் 19 சப்கிளாஸ் 1ல் எஃப்ல வந்து இருந்தது. இது அதாவது ரைட் டு அக்யர் அண்ட் ஹோல்ட் அண்ட் டிஸ்போஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, வாங்கலாம், வச்சிருக்கலாம் அண்ட் ஆல்சோ விற்கலாம். ஸோ இதுதான் வந்து ஆர்டிகல் 19 கிளாஸ் 1ல் வந்து இருந்தது. பட் இதை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரிப்பீல் பண்ணிட்டாங்க இந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டின்ற ஆக்டை. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஒன்று என்னென்னா ஆர்டிகல் 31. ஆர்டிகல் 31 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா ரைட் அகைன்ஸ்ட் டிப்ரைவேஷன். ஏன் நடுவில் நம்ம சடனாக ஆர்டிகல் 31 பார்க்குறோன்னா இதுவும் ரைட் டு ப்ராப்பர்ட்டி பற்றி சொன்ன ஒரு ஆர்டிகல் தான். ஸோ ரைட் அகைன்ஸ்ட் டிப்ரைவேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஃபார் சிட்டிசன்ஸ் அண்ட் நான் சிட்டிசன்ஸ் எக்ஸப்ட் பை அத்தாரிட்டி ஆஃப் லா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா யாருமே ஒருத்தவங்களோட ப்ராப்பர்ட்டியை வந்து டிப்ரைவ் பண்ணிடக்கூடாது, இன்னொருத்தவங்க ப்ராப்பர்ட்டியை ஒருத்தவங்க வந்து என்ன பண்ணக்கூடாது, டிப்ரைவ் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கான ஆர்டிக்கல் தான் ஆர்டிகல் 31. State could acquire or requisition property only for public purposes after the payment of compensation. இப்போ ஸ்டேட்டே வந்து ஒருத்தவங்களோட லேண்டை வந்து வாங்குறாங்க, ஏன்னா இப்போ அங்கே ரோட் போடுறதோ இல்லை ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஸ்கீமுக்காக வேணால் அவங்க வாங்கலாம். பப்ளிக் பர்பஸ்க்காக மட்டுமே அதுவும் அவங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுத்ததுக்கப்புறமா ஸ்டேட் வந்து ஒருத்தவங்க லேண்டை வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஸோ இந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டி ஆர்டிகல் 19 கிளாஸ் 1 எஃப்ல அந்த ரைட் டு அக்வயர், ஹோல்ட் அண்ட் டிஸ்போஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டின்ற ஆர்டிக்கலும் ஆர்டிகல் 31 that is right against deprivation of property for citizens and non-citizens except by authority of law. இந்த ரெண்டு ஆர்டிக்கிளையும் எப்போ வந்து அபாலிஷ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 44th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978 அப்போ தான் வந்து இதை அபாலிஷ் பண்ணாங்க. இந்த ரெண்டு ஆர்டிக்கிளையும் வந்து அபாலிஷ் பண்ணிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆர்டிக்கல் 300A அப்படின்னு சொல்லி பார்ட் 12 வந்து ஆட் பண்ணுறாங்க.
பார்ட் 12 ஆர்டிகல் 300A வந்து ஆட் பண்ணுறாங்க. அது என்ன சொல்கிறாங்கன்னா, no person shall be deprived of his property except by authority of law. அந்த ஆர்டிகல் 31 வந்து இன்சர்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. மேட் இட் ஆஸ் அ லீகல் ஆர் கான்ஸ்டிடியூஷனல் ரைட்டாக மாற்றுறாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்லேருந்து இட் கன்வெர்ட்ஸ் இன் டு அ லீகல் ரைட் ஆர் கான்ஸ்டிடியூஷனல் ரைட். ஸோ கேன் பி ரெகுலேட்டட் பை அன் ஆர்டினரி லா இருந்தால் போதும். இதை வந்து மாடிஃபை பண்ணோம் அப்படின்னா நம்ம ஆர்டினரி லா இருந்தாவே போதும். தேர் இஸ் நோ நீட் ஃபார் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஓகே. Private property is protected from executive action but not from legislative action. Private property வந்து executive actionலேருந்து இது பண்ணிடலாம். பட் ஒரு பில் பாஸ் பண்ணி நம்ம அந்த இடத்த வந்து வாங்கலாம், அதாவது ஃபார் public purposes. So this is very important. Private property is protected from executive action but not from legislative action. Article 32 is not available to protect the right to property. Article 32 வந்து பார்த்தீங்கன்னா ரைட் டு ப்ராப்பர்ட்டி. ஆர்டிகல் 32 என்னன்னு பார்த்தோம். ஆர்டிகல் 32 வந்து கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ் வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரைட் டு ப்ராப்பர்ட்டிக்கு கிடையாது, பிகாஸ் இட் வாஸ் ரிப்பீல்டு. ஸோ நோ கேரண்டீட் காம்பன்சேஷன். அதுக்கு வந்து கேரண்டீட் காம்பன்சேஷனு கொடுக்கணும்னு எந்த ஒரு இதுவும் இல்லை. பட் ஸ்டேட் ஹேஸ் டு பே காம்பன்சேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. But state has to pay compensation of property is acquired from a minority educational institution. பட் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஸ்டேட் வந்து ஒருத்தவங்களோட ப்ராப்பர்ட்டியை டிப்ரைவ் பண்ணிக்குது அப்படின்னா கேரண்டீட் காம்பன்சேஷன் வந்து கொடுக்கணும்னு சொல்லி எந்த ஒரு நீடுமே கிடையாது. பட் அதுவே ஒரு மைனாரிட்டி எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் கிட்ட இருந்து கேர் பண்ணுறாங்க அப்படின்னா தி ஸ்டேட் ஹாஸ் டு பே, கண்டிப்பாக வந்து காம்பன்சேஷனை கொடுக்கணும். or of acquired from a person holding land under personal cultivation within the statutory ceiling limits. இது சொல்கிறது ஆர்டிகல் 31A. இது வந்து 17th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1964 ஆட் பண்ணியிருப்பாங்க. அதாவது இப்போது சீலிங் லிமிட், லேண்ட் சீலிங் லிமிட் வந்து இப்போ பர்டிகுலர் 50 ஏக்கர்ஸ்னு வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்குள்ளே ஒருத்தர் வந்து வச்சுருக்காங்க அப்படின்னா அது நம்ம என்ன பண்ணக்கூடாது, டிப்ரைவ் பண்ணக்கூடாது. அப்படியே டிப்ரைவ் பண்ணாலும் அதுக்கு நம்ம கேரண்டீட் காம்பன்சேஷனை வந்து கொடுக்கணும். இது ஆர்டிகல் 31A. ஓகே. இப்போது we are going to move from article 14 to article 32. ஓகே. ஆர்டிகல் 14 பார்க்கலாம். ஆர்டிகல் 12 பார்த்துட்டோம், டெஃபினிஷன் ஆஃப் ஸ்டேட். ஆர்டிகல் 13 பார்த்துட்டோம், எந்தெந்த ஆர்டிக்கல்லாம் வந்து ஃபண்டமெண்டல் எந்தெந்த லாலாம் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேட் பண்ணுதோ அது எல்லாமே ஜுடிஷியல் ரிவ்யூக்கு உட்பட்டதுன்னு சொல்கிறது ஆர்டிகல் 13. தென் ஆர்டிகல் 14. ஆர்டிகல் ரைட் டு ஈக்குவாலிட்டின்றது வந்து ஆர்டிகல் 14 to 18 வரைக்கும் கவர் பண்ணியிருப்பாங்க. ஆர்டிகல் 14 வந்து பார்க்கலாம். ஆர்டிகல் 14 என்னென்னா அவைலபிள் டு ஆல் பர்சன்ஸ். ஆர்டிகல் 14 வந்து பார்த்திங்கன்னா சிட்டிசன்ஸ்க்கும் இருக்குது, ஃபாரினர்ஸ்க்கும் இருக்குது, அண்ட் ஆல்சோ லீகல் பர்சன்ஸ். ஸோ அவைலபிள் டு ஆல் பர்சன்ஸ். எய்ம்ஸ் டு எஸ்டாப்ளிஷ் ஈக்குவாலிட்டி ஆஃப் லீகல் ஸ்டேட்டஸ், ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஜஸ்டிஸ். ஸ்டேட்டஸ், ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஜஸ்டிஸ் எல்லாமே நம்ம எல்லாருமே இதில் எல்லாத்துலேயும் ஈக்குவல் தான். So article 14 is available to all persons, that is citizens, foreigners, legal persons, and the equality of legal status, எல்லாத்துக்குமே ஈக்குவல் ஸ்டேட்டஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணுன்றது தான் இந்த ஆர்டிகல் 14 அண்ட் ஜஸ்டிஸ் ஆல்சோ. ஓகே. இப்போ இதில் 2 கான்செப்ட் இருக்குது ஈக்குவாலிட்டி பிஃபோர் லாவில். ஒன்று பிரிட்டிஷ் கான்செப்ட் அண்ட் ஆல்சோ த அனதர் ஒன் இஸ் அமெரிக்கன் கான்செப்ட். பிரிட்டிஷ் கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மீன்ஸ் ஆப்சன்ஸ் ஆஃப் ப்ரிவிலேஜஸ் ஃபார் எனி பர்சன்ஸ் ஆர் செக்ஷன்ஸ் ஆஃப் பர்சன்ஸ். அதாவது யாருமே வந்துட்டு உயர்ந்தவங்க கிடையாது அப்படின்னு சொல்கிறது பிரிட்டிஷ் கான்செப்டாக சச் அ நெகட்டிவ் கான்செப்ட்னு வச்சுக்கலாம். ஸோ எல்லா பர்சன்ஸுமே வந்து ஈக்குவலி சப்ஜெக்ட் டு ஆர்டினரி லா அட்மினிஸ்ட்ரட் பை ஆர்டினரி கோர்ட்ஸ். எல்லாருக்குமே ஒரே சட்டம் தான் அப்படின்றத பிரிட்டிஷ் கான்செப்ட். நோ பர்சன் இஸ் அபவ் த லா, யாருமே நம்ம சட்டத்தை விட உயர்ந்தவங்க கிடையாது. ஸோ திஸ் இஸ் நெகட்டிவ் கான்செப்ட், இதுதான் பிரிட்டிஷ் கான்செப்ட். அமெரிக்கன் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் அண்டர் ஈக்குவல் சர்க்கம்ஸ்டான்சஸ். ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் அண்டர் இதில் வந்து பார்த்திங்கன்னா யாருமே உயர்ந்தவங்க கிடையாதுன்ற அந்த நெகட்டிவ் வேர்டை யூஸ் பண்ணாமல் எல்லாருமே ஈக்குவல் தான், ஈக்குவல் சர்க்கம்ஸ்டான்சஸில் எல்லாருமே ஈக்குவல் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நோ டிஸ்கிரிமினேஷன் வைல் அப்ளையிங் லாஸ் டு பீப்புள் சிச்சுவேட்டட் சிமிலர்லி. அதாவது எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனுமே கிடையாது, த பீப்புள் ஹூ ஆர் சிச்சுவேட்டட் சிமிலர்லி அப்படின்றது தான். ஸோ திஸ் இஸ் கால்ட் பாசிட்டிவ் கான்செப்ட். So under article 14 class legislation is prohibited.
நம்ம ஈக்குவாலிட்டி பிஃபோர் லாவில் வந்து பார்த்தீங்கன்னா அதான் அங்கேயே சொல்லியிருக்காங்க ஈக்குவல் ஸ்டேட்டஸ் அண்ட் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஈக்குவல் ஜஸ்டிஸ் கொடுக்கணும்னு. ஸோ அதில் கிளாஸ் லெஜிஸ்லேஷனுங்கிறத வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ப்ராஹிபிட்டட். உங்களுக்கு என்ன தெரியும், பட் ரீசனபிள் கிளாஸிஃபிகேஷன் பண்ணலாம், கேன் பி டன் இஃப் இட் இஸ் நாட் ஆர்பிட்ரரி ஆர்டிஃபிஷியல் ஆர் எவேசிவ். நம்ம வந்து கிளாஸ் லெஜிஸ்லேஷன் வந்து பண்ணலாம், பட் வந்து அது என்னவா இருக்கக்கூடாது அப்படின்னா that won't be a arbitrary function or artificial or evasive function சொல்லியிருக்காங்க. should be based on intelligible distinctions in the means of யாராவது பேக்வேர்டாக இருக்காங்கன்னா அவங்களை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு கிளாஸ் லெஜிஸ்லேஷனை கொண்டு வரலாம் அப்படின்றது தான் ஆர்டிகிள் 14. ஓகே, இதில் ரூல் ஆஃப் லா அப்படின்ற ஒன்று இருக்குது. இந்த கான்செப்ட் கொடுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏவி டைஸின்றவர். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஜூரிஸ்ட். ரூல் ஆஃப் லா கான்செப்ட் கிவன் பை பிரிட்டிஷ் ஜூரிஸ்ட் ஏவி டைஸி. ஸோ இவர் 3 எலிமெண்ட்ஸ் பற்றி பேசியிருப்பார். ஃபர்ஸ்ட் ஒன், நோ ஆர்பிட்ரரி பவர், தட் இஸ் நோ பனிஷ்மெண்ட் எக்ஸெப்ட் ஃபார் பிரீச் ஆஃப் லா. நோ ஆர்பிட்ரரி பவர்னால் ஒருத்தர் வந்து சட்டத்தை மீறாத வரைக்கும் அவருக்கு எந்த ஒரு பனிஷ்மெண்ட்டும் கொடுக்கக்கூடாது. செகண்ட் ஒன், ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, அதாவது ஆல் சிட்டிசன்ஸ் டு பி ஈக்குவலி சப்ஜெக்ட் டு ஆல் லாஸ் அட்மினிஸ்ட்ரேட் பை ஆர்டினரி கோர்ட்ஸ். அதான் முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, எல்லாருமே ஆர்டினரி பீப்புள் எல்லாமே ஆர்டினரி கோர்ட்ஸ் கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக பவுண்ட் பண்ணும், எல்லாருமே ஈக்குவல் தான். ஸோ தட் இஸ் ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஓகே, தேர்ட் பாயிண்ட் இஸ் ப்ரைமசி ஆஃப் ரைட்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ஸ்டிடியூஷன் இஸ் த ரிசல்ட் ஆஃப் இண்டிவிஜுவல் ரைட்ஸ், நாட் த சோர்ஸ். ஸோ கான்ஸ்டிடியூஷன்றது ரிசல்ட் ஆஃப் இண்டிவிஜுவல் ரைட்ஸ், இது வந்து சோர்ஸ் மட்டும் கிடையாது, இட் இஸ் ரிசல்ட் ஆஃப் இண்டிவிஜுவல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன் இந்தியா கான்ஸ்டிடியூஷன் இஸ் த சோர்ஸ் ஆஃப் ரைட்ஸ். இந்தியாவில் வந்து நம்ம வந்து கான்ஸ்டிடியூஷன் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா சோர்ஸ் ஆஃப் ரைட்ஸ்ன்னு சொல்கிறோம். பட் அவர் சொன்னது என்னென்னா இது வந்து சொல்யூஷன். பிரிட்டிஷ் கான்செப்ட் படி வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸுன்றது கான்ஸ்டிடியூஷன்றது என்னென்னா இண்டிவிஜுவல் ரைட்ஸோட ரிசல்ட்டுன்னு சொல்கிறாரு. பட் இன் இந்தியா கான்ஸ்டிடியூஷன் இஸ் த சோர்ஸ் ஆஃப் ரைட்ஸ். நெக்ஸ்ட் வந்து ரூல் ஆஃப் லா, இதுதான் வந்து பேசிக் ஃபீச்சர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். ரூல் ஆஃப் லா தான் என்னதுன்னா நம்மளோட பேசிக் ஃபீச்சர் ஆஃப் ரூல் ஆஃப் லா இஸ் த பேசிக் ஃபீச்சர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன்ஸ். பேசிக் ஃபீச்சர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் என்னென்னு தனியாக ஒரு லெசன் இருக்கும், அது நம்ம ஃபாலோயிங் வீடியோஸில் பார்ப்போம். ஸோ இந்த பாயிண்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரூல் ஆஃப் லா அப்படின்றது அதாவது நம்ம லா தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, லா தான் நமக்கு வந்து லா தான் ப்ரைமரி ஒன் டு பி ஃபாலோ. ஸோ ரூல் ஆஃப் லான்றது பேசிக் ஃபீச்சர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். ஓகே, எக்ஸெப்ஷன்ஸ் டு ஈக்குவாலிட்டி, இதுக்கு வந்து ஈக்குவாலிட்டிலையும் வந்து எக்ஸெப்ஷன்ஸ்லாம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 361 படி பிரசிடென்ட் அண்ட் கவர்னர்ஸ் ஆஃப் இந்தியா என்ஜாய் சர்டைன் இம்யூனிட்டிஸ். இவங்கெல்லாம் நம்ம ஈக்குவாலிட்டி பிஃபோர்லாம் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் பார்த்துருக்கோம். பட் ஆர்டிகல் 361 படி பிரசிடென்ட்டும் கவர்னர்ஸும் இதுக்கு எக்ஸெப்ஷன்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி எக்ஸெப்ஷன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இவங்க மேலே இவங்க வந்து ஆன் டிசிக்னேஷனில் இருக்கும் பொழுது நம்ம அவங்க மேலே எந்த ஒரு கிரிமினல் ப்ரொசீடிங்ஸுமே பண்ண முடியாது, அவங்கள அரெஸ்ட் பண்ண முடியாது, ஜெயிலில் போட முடியாது, ஈவன் எந்த ஒரு சிவில் ப்ரொசீடிங்ஸுமே கூட பண்ண முடியாது. அப்படியே பண்ணணுன்னாலும் 2 months ப்ரையர் நோட்டீஸ் வந்து கொடுத்துருக்கணும். ஸோ அவங்க ஆஃபீஸ் ஹோல்டில் இருக்கும் பொழுது when they hold office we can't arrest them, அவ்வளோதான். எந்த ஒரு கிரிமினல் ப்ரொசீடிங்ஸோ இல்லை சிவில் ப்ரொசீடிங்ஸோ பண்ண முடியாது. சிவில் ப்ரொசீடிங்ஸ் பண்ணணும்னா 2 months ப்ரையர் நோட்டீஸ் வந்து கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எந்த ஒரு கோர்ட்டுக்குமே வந்து அவங்க இப்போ என்ன பண்ணாங்க அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷனை எந்த ஒரு கோர்ட்லேயுமே வந்து கொடுக்கணும் அப்படின்னு எந்த ஒரு நீடும் கிடையாது. ஸோ இது ரெண்டும் எக்ஸெப்ஷன்ஸ் டு ஈக்குவாலிட்டி அண்டர் ஆர்டிகல் 361 ஃபார் பிரசிடென்ட் அண்ட் கவர்னர்ஸ். ஓகே, ஆர்டிகல் 361A வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீடம் ஃப்ரம் சிவில் ஆர் கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ். ஆர்டிகல் 361A என்ன சொல்லுதுன்னா ஃப்ரீடம் ஃப்ரம் சிவில் ஆர் கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ். Article 361A, freedom from civil or criminal proceedings for publication in a newspaper, television or radio, a substantially true report of any proceedings of Lok Sabha and Rajya Sabha or state legislative assembly or councils. ஸோ இப்போ வந்து ஒரு பேப்பர்லேயோ டிவிலையோ வந்து ராஜ்யசபாவில் நடந்ததோ இல்லை ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் நடந்ததோ ஏதோ ஒன்று அது வந்து ட்ரூ ரிப்போர்ட்டை பப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எதிராக எந்த ஒரு கிரிமினல் ப்ரொசீடிங்ஸோ சிவில் ப்ரொசீடிங்ஸோ நம்ம எடுக்க முடியாது அப்படின்றது ஆர்டிகல் 361A. பட் இட் ஹாஸ் டு பி a ட்ரூ ரிப்போர்ட். அதான். ஓகே, ஆர்டிகல் 105 என்ன சொல்கிறாங்க, நோ ப்ரொசீடிங்ஸ் அகைன்ஸ்ட் MPs ஃபார் வாட் தே சே ஆர் how they vote in parliament. ஆர்டிகல் 105 இப்போ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்லாம் வந்து பார்லிமெண்ட்டில் அவங்க பேசுகிறதுக்கோ அல்லது அவங்க ஒரு விஷயத்துக்காக ஓட் பண்ணுறதுக்கோ எந்த ஒரு
அதுக்கு எகைன்ஸ்டாக நம்ம எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்க முடியாது. ஸோ தட் இஸ் ஆர்டிகல் 105. ஆர்டிகல் 194 வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே அங்கே MP 105ல் இதில் 194ல் MLA ஃபார் ஸ்டேட். ஆர்டிகல் 31C என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லா